ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா ட்ரெடிஷ்னல். சில நாளாக வீடியோஸ் போட முடியல, வேலை பளு காரணமாக வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ, அதாவது சமையல் வீடியோ, சிப்பி காளான் வச்சு எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த சிப்பி காளான் ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது, நிறைய சத்துக்கள் நிறைந்தது இந்த சிப்பி காளான். இதை நல்ல மஞ்சள் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும். சுடு தண்ணியில் லைட்டாக வெதுன்னு இருக்க தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம கறி குழம்பு எப்படி வைப்போமோ அதே மெத்தடில் தான் வைக்கணும். ஆனால் நம்ம இந்த சிப்பி காளான் ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றி நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வேக விட்டு ஒரு பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரலும் நம்ம சிப்பி காளானை வேக வச்சு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு பட்டை, ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம், கிராம்பு இதெல்லாமே நீங்கள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாமே சேர்ந்து அரைச்ச ஒரு விழுதை போட்டு நல்லா வதக்கிடணும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி ஊற்றி அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவே சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள், இல்லைன்னா நம்ம சிக்கன் மசாலா வச்சுருப்போம், இல்லை மட்டன் மசாலா வச்சுருப்போம், அதில் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாயையும் நறுக்கி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அந்த கிரேவியில் இருக்க பச்சை வாசனை, அந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம காளானை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் எடுத்து சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கறி குழம்பே தோற்று போயிடும்.